வெல்கம் டு இது வேறு லெவல் சமையல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆரஞ்சு சிக்கன் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் நல்லா சுவையாகவும் கொஞ்சம் மாறுபட்டும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு பவுல் எடுத்துங்க. இதில் 2 டீஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதையும் போட்டுக்கலாம். இது 300 கிராம் சிக்கனு. இது அதோட போட்டு கலக்கிக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி பிசைஞ்சுக்குவோம். இதில் ஆரஞ்சு கலர் கொஞ்சமாக 2 சிட்டிகை எடுத்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்குவோம். திரும்ப இதை நல்லா கலக்கிக்குவோம். இதை நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் போட்டு இது சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்குவோம். இது ரீஃபைண்ட் ஆயில் தான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இது பொரிஞ்சிருக்கு. இதை திரும்ப பொரிச்சுக்குவோம். திருப்பி போட்டு இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிங்கன்னா தான் நல்லா உள்ளேயும் நல்லா வேகும். இப்போ நல்லா சிக்கன் பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்குவோம். இப்போ ஒரு அடுப்பில் ஃபேனை போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சிக்கன் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்குவோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். பூடு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், அதையும் போட்டாச்சு. இது வெங்காயத்தாளில் அடிப்பாகம், அதை போட்டுக்குவோம். வெங்காயத்தாள் வதங்கிருச்சு. இப்போ இது 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இது 1 ஸ்பூன் வினிகர், அதையும் ஊற்றியாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளரு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஆரஞ்சு சிக்கனுக்கு கண்டிப்பாக சுகர் போடணும். இது ஒரு 3/4 ஸ்பூன் ஜீனி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அதையும் கிண்டிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸு இது ஒரு 100 மில்லி இருக்கும், இதையும் ஊற்றிக்குவோம். இப்போ கலவை கட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சோம்ல அந்த சிக்கனை இதோட போட்டுக்குவோம். போட்டு நல்லா 2 நிமிஷம் கிண்டுங்க. இதோட ஆரஞ்சு தூள் இதை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ வறுத்த எள்ளு, வெள்ளை எள்ளு, வெங்காயத்தாள், அவ்வளோதான். இந்த வித்தியாசமான சுவையான ஆரஞ்சு சிக்கன் தயாராகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.